السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن مثل عيسى عند الله كمثل آدم خلقه من تراب ثم قال له كن فيكون. صدق الله العلي. وقال النبي صلى الله عليه وسلم: أنا أولى الناس بعيسى بن مريم في الدنيا والآخرة، والأنبياء إخوة للألات، أمهاتهم شتى ودينهم واحد، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரினும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபுறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 25ஆம் நாள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் கடவுளாக கருதும் இயேசு கிறிஸ்து பிறந்ததாக நம்பி அதை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த நேரத்தில் இஸ்லாத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன, நமது உயிரினும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஈசா நபிக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த வார தலைப்பாகவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஸ் இயேசு என்ற தலைப்பின் கீழ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார், இயேசுன்னு சொல்லக்கூடியவர்கள் யார், எப்படி இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதைத்தான் இந்த ஜும்மாவிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள்: அன அவுலன் நாசி பி ஈஸா இப்னு மரியம ஃபித் துன்யா வல் ஆখিরা. இந்த உலகத்திலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, மக்களை எல்லாரையும் காட்டிலும் ஈசா நபிக்கு நான் ரொம்ப நெருக்கமானவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். ஏனென்றால் நபிமார்களுடைய தந்தைமார்கள் ஒரே வழித்தோன்றல்கள், தாய்மார்கள் பலதரப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்வார்கள்: வதீனுஹும் வாஹிதுன். நபிமார்களுடைய அந்த மார்க்கம் தீன் என்பது எல்லா நபிமார்களுக்கும் ஒன்றுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள். ஈசா நபி அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கும் இடைப்பட்ட கால அளவு எவ்வளவு என்று பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 600 ஆண்டு காலம் இடைவெளி இருந்திருக்கிறது. இந்த 600 ஆண்டு கால இடைவெளியில எந்த நபியும் வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க: அன தாவத்து ஃபி இப்ராஹீம வ புஷ்ரா ஈசா. அதாவது நான்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவின் காரணத்தினால் நான் வந்திருக்கிறேன். அதே போன்று ஈசா நபி அவர்களின் அந்த சுப செய்தி சொல்லப்பட்டவனாக நான் வந்திருக்கிறேன். ஈசா நபி அவங்க காலத்தில் சுப செய்தியாக சொல்லியிருக்கிறாங்க, பின்னாடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற ஒரு நபி வருவாங்க அப்படின்னு. இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்லேயே சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னர் ரிசாலத்த வ நுபுவத்த கது இன்கதாத், நபித்துவமும் தூதுத்துவமும் முடிந்து போய்விட்டது. ஃபலா ரசூல பாதி வலா நபிய, எனக்கு பின்னால் நபியும் கிடையாது ரசூலும் கிடையாது. இந்த ஹதீஸை எல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக விளங்கி கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு பின்னாடி ரசூலும் கிடையாது நபியும் கிடையாது. இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸீன்கள் விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி, கியாமத்து நாள் வரையிலும் அவர்கள் தான் நபி. அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும், அதுதான் ஷரியத். ஒவ்வொரு நபிமார்கள் அந்தந்த காலகட்டத்திலே அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதைத்தான் ஷரியத்தாக கருதப்படும். அடுத்த நபி வந்து விட்டார்கள் என்று சொன்னால், அடுத்த ரசூல் வந்து விட்டார்கள் என்று சொன்னால், முந்தைய நபிமார்களுடைய அந்த ஷரியத் மாற்றி அமைக்கப்பட்டு விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இருக்கின்ற காரணத்தினால் கியாமத்து வரையிலும் அவர்கள் கொண்டு வந்ததுதான் ஷரியத், அவர்கள் தான் நமக்கு நபி. இது முக்கியமாக நம்ம ஈமான் கொள்ள வேண்டிய விஷயத்தில் மிக முக்கியமான விஷயம். இதில் விரிவுரையாளர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், ஈசா நபி அவர்கள் நாம் வரலாற்றிலே படித்திருக்கலாம், கியாமத்துடைய நெருக்கத்தில் அடையாளமாக ஈசா நபி அவர்கள் வருகை தருவார்கள். அப்போது வருகை தரும் பொழுது ஈசா நபி அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத்தை தான் பின்பற்றுவார்கள். ஏற்கனவே அவர்கள் நபியாக இருந்தபோது கொண்டு வந்த ஷரியத்தை பின்பற்ற மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதைத்தான் பின்பற்றுவார்கள் என்று முஹத்திஸீன்கள் விளக்கம் சொல்வார்கள். இந்த செய்தியை நாம் ஒரு முன்னுரையாக தெரிந்து கொண்டு நாம் வரலாறுகளை உற்று நோக்கும் பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முஸ்லிம்கள் தூதர் என்று சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் அடியார் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் ஆகப்பெரிய வித்தியாசம். இதில் எது உண்மை எது பொய் என்பதை நாம் உற்று நோக்கும் பொழுது, கியாமத்து நாள் வரையிலும் அழிக்க முடியாத ஒரு எழுத்தை கூட, ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாத நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சத்திய வேதம் பறைசாற்றி கொண்டே இருக்கிறது. இந்த வரலாற்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் எந்த வரலாறையும் என்ன செய்ய முடியாது, உண்மைப்படுத்துவதற்கு நிறைய ஆவணங்கள் தேவை. ஆனால் குர்ஆனை பொறுத்தவரையிலும் இது தவறு என்று இதுவரைக்கும் யாரும் மாற்றியது கிடையாது, மாற்றவும் முடியாது. கியாமத்து நாள் வரையிலும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அந்த வேதம், அதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் சத்தியம். அந்த சத்திய வேதம் நமக்கு ஈசா நபியுடைய வரலாற்றை சொல்லித் தருகிறது. ஈசா நபியுடைய வரலாற்றை அணு அணுவாக நமக்கு சொல்லித் தருகிறது. வேற எந்த புத்தகங்களையும் நம்ம பார்க்க தேவையில்லை, எங்கேயும் போய் தேட தேவையில்லை. குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஆதாரபூர்வமான விஷயம் நிறைய இருக்கிறது. ஈசா நபியை பற்றி நிறைய வரலாறுகள், அவர்கள் பிறக்கும் போதிலிருந்து ஆரம்பிக்கல வரலாறு, பிறப்பதற்கு முன்பு இருந்தே அவருடைய தாயிலிருந்தே என்ன செய்கிறது, ஈசா நபியுடைய வரலாறு ஆரம்பிக்கிறது. அவர்கள் பிறந்த நேரத்தில் ஏற்பட்ட அற்புதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்றாலே அவங்க பேரை கேட்டதற்கு பிறகு அதற்கு சமமாக நம்ம ஈக்குவல் டு போட்டு என்ன போடலாம், அற்புதம்னு போடலாம், முஅஜிஸா. அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நிறைய அற்புதங்களை பெற்றவர்கள் ஈசா நபி அவர்கள். அவருடைய பிறப்பே ஒரு அற்புதம் தான். பிறந்ததற்கு பிறகு நிறைய அற்புதங்கள் நடந்தது. நஜ்ரான் தேசத்திலிருந்து ஒரு கூட்டத்தினர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து அவரிடத்துல வந்து கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்குறாங்க, எங்கள் ஆளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்கள் ஆளுனா யாருன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னாங்க. நீங்கள் மக்களிடத்தில் ஈசாவை நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார், அடிமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று
நஜ்ரான் தேசத்திலிருந்து வந்த அந்த கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாகத்தான் இருக்கிறார்கள் என்று மறுபடியும் சொல்லுவார்கள். இதை கேட்டுவிட்டு அங்கு வந்த கூட்டம் சொல்லும், ஈசா நபி எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால் தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள். யாருக்குமே இந்த பிறப்பு இருக்காது. தந்தை இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்தவங்க, அவர்களை எப்படி நீங்க என்ன சொல்ல முடியும், அடியாருன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்திலே தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வசனத்தை இறக்கி காட்டுகின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக, இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம் خلقه من تراب ثم قال له كن فيكون. ஈசா நபி உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஈசா நபியுடைய உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சது மாதிரி. இந்த உலகத்திலேயே எல்லாருக்கும் தாய் தந்தை இருக்குது, எல்லாருமே தாய் தந்தையின் மூலமாக தான் பிறந்தவங்க. ஆனால் 2 பேர் கொஞ்சம் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அவருடைய ஏற்பாடு கொஞ்சம் வித்தியாசம். ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அல்லாஹ் தன்னுடைய கையால் படைச்சான்னு ஹதீஸில் வருது. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யணும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொல்லி காட்டுறான். ஈசா நபியுடைய உதாரணம் எதை போன்றது என்று சொன்னால், ஆதம் நபியை போல. ஆதம் நபி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா களிமண்ணால் படைத்தான், மண்ணால் படைத்தான், மின் துராப். ஈசா நபி எப்படி படைத்தான்? குன் ஃபயகுன். அல்லாஹ் ஆகுகன்னு சொன்னா அது ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நிறைய மெனக்கெடுதல் இல்லை. அவங்களுக்கு தாய் இருந்தாங்க, தந்தை இல்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஆகுன்னு சொன்னா அல்லாஹ் ஆயிடுச்சு. அல்லாஹ்வுக்கு எல்லாமே சாத்தியம்தான். அல்லாஹ் வல்லமை பெற்றவன். தாய் தந்தை நமக்கு வச்சிருக்கிறது, கணவன் மனை உறவு என்பது நம்முடைய காரணங்களை சொல்றதுக்காக வேண்டி உள்ள ஒரு விஷயம். அல்லாஹ் இந்த உலகத்தை அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை எதையும் எப்படியும் செய்வான். அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் ஈசா நபி தந்தை இல்லாமல் பிறந்தது. அப்ப பிறக்கும் பொழுது தந்தை இல்லாமல் பிறந்தார்கள் அல்லவா, அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்க முடியும் அப்படிங்கிற தோரணையில தான் இந்த நஜ்ரான் தேசத்திலிருந்து அந்த மக்கள் கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அடியார் தான் சொன்ன நேரத்தில் குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இறக்கி காட்டினான். இப்படித்தான் ஈசா நபி என்ன செய்தார்கள், இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். பிறந்த பிறகு அற்புதம். உலகத்திலேயே சிறு குழந்தையா இருக்கும்போது பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சுன்னா ஈசா நபிக்கு கிடைச்சி. தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுது ஈசா நபிக்கு மட்டுமல்ல, மொத்தம் 3 குழந்தைகள் தொட்டில் குழந்தைகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் பேசியது. ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், 2வது பனி இஸ்ரவேலுடைய காலத்தில் ஜுரைஜின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வணக்கசாலி இறை நேசர் இருந்தார். சம்பவம் பெரிய சம்பவம், சுருக்கமான தேவையான விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். ஜுரைஜிங்கிற ஒரு பெரிய வணக்கசாலி இறை நேசர் இருந்தார். அவங்கள ஒரு விபச்சாரி குழந்தை பெற்றெடுத்து விட்டு வந்து, இது உங்களுடைய குழந்தை தான் என்று ஊர் மக்களிடத்திலே சொல்லுவார். அந்த நேரத்தில் அந்த குழந்தை பேசியது. இது 2வது குழந்தை. 3வது குழந்தை யார் அப்படின்னா, அதே பனி இஸ்ரவேலுடைய காலத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருந்தால், வெளியிலே உட்கார்ந்து வாசலிலே உட்கார்ந்து பால் ஊட்டி கொண்டிருந்தால், வெளியிலே ஒரு வாகனம் செல்கிறது. இந்த வாகனத்தில் ஒரு அழகான ஆண்மகன் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த தாய் தன்னுடைய பிள்ளைய இந்த ஆண்மகளை போன்ற அழகும் பொலிவும் உள்ள பிள்ளையாக என்னுடைய பிள்ளையை ஆக்குவாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க அந்த பெண்மணி. உடனே அந்த பால் குடித்து கொண்டிருந்த அந்த குழந்தை பேசியது, இறைவா என்னை அப்படி ஆக்கிறாத, என்னை அவனை போல ஆக்கிறாத அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. ஆக மொத்தத்தில் இந்த உலகத்தில் தொட்டில் பருவத்திலே பேசிய குழந்தைகள் 3. அந்த பிறந்ததற்கு பிறகு அந்த அற்புதத்தை பெற்றவர்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆக பிறக்கும் போது அற்புதம், பிறந்ததற்கு பிறகும் அற்புதத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவருக்கு வழங்கியிருந்தான். அதே மாதிரியே சமூகத்தாரிடம் காட்டிய அற்புதங்கள், இதுதான் மிக முக்கியமான விஷயம். ஈசா நபி என்ன செஞ்சாங்க, எப்படி இருந்தாங்க, அவங்க பேர் என்ன, அவங்களுடைய பரம்பரை என்ன, அவங்க என்னெல்லாம் நடந்துச்சு, எல்லாத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். எதுவுமே நம்ம மறைக்க வேண்டிய சந்தேகிக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சமூகத்தாரிடம் அவருடைய அற்புதத்தை எப்படி நிகழ்த்தினார்கள் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வ ரசூலன் இலா பனி இஸ்ராயீல் அன்னி கத் ஜிஅத்துகும் பி ஆயத்தின் மிர் ரப்பிக்கும் அன்னி அக்லுகு லக்கும் மினத் தீனி கைஹதி தைரி. சொல்றாங்க ஈசா நபி, நான் களிமண்ணால ஒரு பறவையை செய்வேன்,
செஞ்சு நான் அதை ஊதுவேன். அது என்ன செஞ்சிடும், களிமண்ணால இருக்கக்கூடிய அந்த பறவை உயிர் பெற்று பறவையா மாறிடும். இப்போ இது இல்லை, அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அப்படி நடக்கும். அதே மாதிரி உப்ரி உல் அக்மஹ உல் அப்ரஸ வ உஹில் மௌத்தா, ஈசா நபி சொல்றாங்க, பிறவி குருடு, கண்டு தெரியாத பிறவி குருடா நபர்களை நான் என்ன செய்வேன், சுகப்படுத்துவேன். வெண்குஷ்டம் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யறேன், குணப்படுத்துறேன். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அனுமதியின் பெயரால குர்ஆனுடைய வசனத்தில் அது இருக்குது. நான் செய்கிறேன்னு சொல்லல, அல்லாஹ்வுடைய அனுமதியால், அல்லாஹ்வுடைய உதவியால் பிஇذنில்லாஹ். அந்த வார்த்தையை நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி இறந்தவர்களை பிஇذنில்லாஹ் வ உஹில் மௌத்தா பிஇذنில்லாஹ், இறந்தவர்களை நான் உயிர்ப்பிப்பேன், எழுப்புவேன் அல்லாஹ்வுடைய அந்த அனுமதியின் பெயராலே. இதுவெல்லாம் சமூக மக்களிடத்தில் ஈசா நபி அவர்கள் காட்டிய அற்புதம், பேரற்புதம், முஅஜிஸா. இன்னைக்கு 2026 ஆயிருச்சு. இன்னைக்கு நிலைமைக்கு கூட சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை, நோயை குணப்படுத்திட்டோம் அப்படின்னா கடவுளாக கும்பிடக்கூடிய மக்கள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் ஒரு பிறவி குருடா இருந்தவளை என்ன செய்வாங்க, கண் தெரிய வைப்பாங்க. வெண்குஷ்டம் யாரும் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாது, அதை குணப்படுத்தினார்கள். ஒரு நேரத்தில் இறந்தவரை எழுப்பினார்கள். பார்த்தாங்க மக்கள், ஆகா இவ்வளவு பெரிய அற்புத சொந்தக்காரர் யாராகத்தான் இருக்க முடியும், அது கடவுளாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு கொஞ்சம் வந்துருச்சு. ஈசா நபியுடைய அந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அப்படித்தான் வடிவமைத்திருந்தான், எல்லாமே அவனுடைய அனுமதியின் பெயராலே. இந்த உலகத்துல யாருக்கும் எந்த சக்தியும் கிடைக்கும் அல்லாஹ் அனுமதித்தால், யாரும் எதையும் செய்ய முடியும் அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு சொந்தமே தவிர ஈசா நபி அவர்களுக்கு சொந்தம் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புதத்தை வெளிப்படுத்தினார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய அனுமதியின் பெயரால் நான் என்ன செய்ய இந்த காரியத்தை செய்தேன். ஆனா மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த அற்புதத்தை பார்த்துட்டு கொஞ்சம் மனநிலை மாறிடுச்சு. பொதுவாக ஒவ்வொரு நபிமார்களுக்குமே அந்தந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வழங்குறான். சாதாரண மனிதர்களுக்கும் நபிக்குள்ள வித்தியாசமே அதான். நபிமார்கள் அல்லாஹ்வோடு நெருக்கம் பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயரால் அந்த சமூகத்தை திருத்துவதற்காக அனுப்பப்பட்டவர்கள். ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நபிமார்களுக்கு சில அற்புதங்களை வழங்கி இருக்கிறான். வரலாற்றிலே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் சூனியம் மிகைப்பாக இருந்தது, சூனியம் மேலோங்கி இருந்தது, சூனியக்காரர்கள் அதிகமாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கைத்தடியை கொடுத்து அந்த சூனியத்தை எல்லாம் மிகைக்கக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார்கள். சூனியக்கார ஒரு சம்பவம் இருக்கும், சூனியக்காரெல்லாம் எல்லாரும் வந்திருப்பாங்க, எல்லாரும் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய சூனியத்தை வச்சு பாம்பை வெளியில கொண்டு வருவாங்க. மூசா நபிக்கு அல்லாஹ் உத்தரவு போடுவான், மூசா நீங்க கையில் இருக்கக்கூடிய அந்த கைத்தடியை அடிங்க. கைத்தடி என்ன செஞ்சு கீழே போட்டோன்னு பெரிய பாம்பா மாறிடும், சூனியக்காரர்கள் வச்சிருந்த எல்லா பாம்பையும் முழுங்கிடும். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஆற்றல் பெரியது என்று காட்டுவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேர் அற்புதம் கைத்தடி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய காலத்தில் இலக்கியங்களும் கவிதை எழுதுவதும் மிக மேலோங்கி இருந்த காலம். ஒவ்வொரு நவீன காலத்தில் ஒவ்வொன்று வருதா இல்லையா, அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இலக்கியவாதிகள் அதிகம். அந்த இலக்கியத்தை எல்லாம் தோற்று போக செய்ய வேண்டும், அதையெல்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக படிக்காத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மிகப்பெரிய இல்மு கடலாக இந்த குர்ஆனை கொடுத்தான். குர்ஆன் சொல்லக்கூடிய இலக்கியமா யாரும் கொண்டு வர முடியாது. குர்ஆன்ல ஒரே ஒரு வசனம் இருக்குது, இதே மாதிரி ஒரே ஒரு வசனத்தை நீங்க கொண்டு வந்துருங்க, சவால் விட்டு கொண்டு இருக்கிறது குர்ஆன், யாரும் கொண்டு வர முடியாது. இதுவரைக்கும் கொண்டு வரல, கியாமத் நாள் வரை கொண்டு வர முடியாது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்புதமாக அந்த குர்ஆன் வழங்கப்பட்டது. இப்படியாக நபிமார்களுக்கு தொடர்ச்சியாக அவரவர் காலத்திலே எது மேலோங்கி இருக்கிறதோ அந்த காலத்திலே அதற்குரிய அந்த நேரத்திலே அதை மிகைக்கும் அளவிற்கு ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதே மாதிரி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மருத்துவம் சார்ந்த துறைகளும் மேலோங்கி இருந்தது. அந்த மருத்துவத்தை எல்லாம் மிகைக்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய வல்லமையை பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெண்குஷ்டத்தை நீக்குவதற்கும் பிறவுகளுடைய போக்குவதற்கும் அதே போன்ற இது போன்ற மருத்துவம் சார்ந்த விஷயங்களை என்ன செய்தான், அற்புதமாக வழங்கியிருந்தான்.
குர்ஆனுடைய வசனம் சொல்லும், ஈசா நபிக்கு இன்னொரு அற்புதம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. வீட்டில் என்ன உணவு நீங்க என்ன சேகரித்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஈசா நபி அவர்கள் சொல்லி விடுவார்கள். இப்படியெல்லாம் பேர் அற்புதத்துக்கு சொந்தக்காரராக ஈசா நபி அவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு இஸ்லாம் கிறிஸ்தவம் ஒன்று என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ரெண்டையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தருணம் இருக்கிறது. இஸ்லாமும் கிறிஸ்தவமும் முற்றிலும் முரண்பட்ட இரண்டு மாறுபட்ட கொள்கைகள், ரெண்டுமே மாறுபட்ட கொள்கைகள். இஸ்லாம் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது, ஒருவன் தான், ஏகத்துவம். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய கொள்கை. கிறிஸ்தவம் என்ன சொல்கிறது? திரித்துவ கொள்கை, முக்கடல் கொள்கையை போதிக்கிறது. தாய் கடவுள், தந்தை கடவுள், பிள்ளை கடவுள், மூன்று கடவுள் இருக்கிறார். இயேசு கடவுள், இயேசுடைய தந்தை கடவுள், இயேசுடைய தாய் கடவுள். திரித்துவ கொள்கை, இயேசு பாவங்களை போக்குவதற்காக இந்த ஊருக்கு உலகத்திற்கு வந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், பிறகு 3 நாள் கழித்து மறுபடியும் எழுந்தருளினார். இதுதான் அவர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசமான கொள்கை. இந்த கொள்கைக்கு முற்றிலும் மாறுபட்டதுதான் இஸ்லாம். ஆகையினால் இஸ்லாமும் கிறிஸ்தவம் ஒன்றான்னு கேட்டால் கொள்கை ரீதியாக சுத்தமாக கிடையாது. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள தூரம். கொஞ்சம் ஒரு நூறு கொஞ்சம் பிசையினாலும் கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஈமான் பறிபோகிவிடும். சரி, இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நபித்துவத்தை சொன்னாங்க, அற்புதத்தை வெளிப்படுத்தினாங்க. எப்படி இப்படி இந்த கிறிஸ்தவ மதம் உருவானது? எப்படி இந்த அளவுக்கு மாற்றம் எப்படி வந்தது? ஒரு நபி அனுப்பப்பட்டதுக்கு பிறகு அவன் நபியாக இருந்திருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்பாக எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க. ஈசா நபி வந்ததுக்கு பிறகு ஏன் அவர்களே மாத்திரம் இப்படி கடவுளாக சித்தரிக்கப்பட வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது, ஈசா நபி அவர்கள் நமக்கு தெரியும், வரலாற்றில் அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான். அவரை போன்று ஒரு நபரை உண்டாக்கி உருமாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களை தான் அந்த யூதர்கள் கொலை செய்தார்கள். இதுதான் வரலாற்று பின்னணி. இதில் அந்த நூற்றாண்டிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு அந்த நூற்றாண்டிலேயே கொஞ்ச காலத்திலேயே இந்த கிறிஸ்தவம் என்ற ஒரு மதத்தை உருவாக்குவதற்கும் பலவிதமான விஷயங்களை புகுத்துவதற்கும் காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா வரலாற்றில் பதிவு இருக்கிறது, அந்த பவுல் என்பவர் தான். கிரேக்க மொழியில் அவருக்கு பேர் என்ன அப்படின்னா சால் ஆஃப் டேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பவுல் அப்படிங்கிறவர் தான் இந்த வரலாறுல மாற்றினதில் மிக முக்கியமான ஆள். இவருடைய கைவரிசை தான் எனது புதிய ஏற்பாடு. பைபிளில் 2 வகை இருக்குது, உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குது, புதிய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குது. இதில் பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. இந்த புதிய ஏற்பாடு யார் உருவாக்குனது அப்படின்னா இந்த பவுலுங்கிறவர் தான் உருவாக்குனது. எப்படி உருவாக்குனாரு? அவருடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சென்டிமெண்ட்டை கொண்டு வந்தார். நீங்கள் பார்த்துருக்கலாம், கிறிஸ்தவத்தில் அதிகமான சென்டிமெண்ட் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. மரியம், அதே மாதிரியா ஈசா நபியை பற்றி அந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா பவுல் தான். இயற்கையாக வேதத்தில் அப்படி கிடையாது. அதே மாதிரியா முக்கடவுள் கொள்கையை கொண்டு வந்தவர் யாருன்னு சொன்னால் பவுல் தான். அது என்ன செய்யல, ஆரம்பத்தில் யாருமே கடவுள்னா ஒருவன் தான் என்பதை ஏற்றுக்கொண்டு தான் இருந்தார்கள். என்ன நடந்துச்சு? இந்த முதல்ல பவுல் என்ன செஞ்சார் அப்படின்னா, முதல்ல ஈசா நபி அவர்களுக்கு தந்தை இல்லாத சாதகமாக ஆக்கி கொண்டு தந்தை இல்லாமல் ஒரு பிறப்பு அது கடவுளாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். எப்போ ஈசா நபி கடவுள் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களோ, இயேசுவை கடவுள்னு ஏற்றுக்கொண்டார்களோ, இயேசுடைய தாயும் கடவுளாகத்தான் இருக்க முடியும் கொண்டு வந்தார். தாய் கடவுளாக இருக்கும் பொழுது இயேசுக்கு தந்தை ஒன்று இருக்கணும்ல, அந்த தந்தை யாருன்னா அதுதான் அல்லாஹ், கடவுள். எனவே 3 கடவுள் அப்படின்னு கொள்கையை போதித்தவர், இந்த கிறிஸ்துவத்தை இந்த அளவுக்கு வளருவதற்கு காரணமாக இருந்தவர், முன்னேற்பாடு செஞ்சவர் எல்லாமே இந்த பவுல் தான். அதனால அவங்களுடைய பழைய ஏற்பாடு உள்ள விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. கிட்டத்தட்ட வரலாற்றை எழுதுறாங்க, அந்த முதல் நூற்றாண்டிலேயே இந்த மாற்றங்கள் நடைபெற்று விட்டது. சரியாக ஈசா நபி அவர்கள் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு 3 நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த கிறிஸ்தவம் என்பது பலவிதமான பொய்களையும் பலவிதமான இதுகளையும் கடந்து நிறைய கற்பனை விஷயங்கள் புகுத்தப்பட்டு விட்டது என்று வரலாற்றிலே கூறுவார்கள். இன்னைக்கு நீங்க ஒரு கிறிஸ்தவ சகோதரத்தை நீங்க கேளுங்க, எந்த இடத்துலையுமே ஈசா நபி என்ன வணங்குங்கன்னு சொன்னதாவே இல்லை, பைபிள்ல கிடையாது. அல்லாஹ் எத்தனை இடத்துல சொல்றான் என்னைய நீங்க வணங்குங்க, என்னைய வணங்குன்னு சொல்றான். ஆனா எங்கேயும் என்ன கிடையாது, இயேசு என்னைய வணங்குங்கன்னு சொல்லவே கிடையாது. ஈசா நபி சொன்னதாக எந்த ஒரு இடத்திலேயுமே கிடையாது.
அப்போ இந்த பவுல் என்ன செய்யறாரு, கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்துறாரு, நிறைய கொள்கைகளை ஏற்படுத்துறாரு, தன்னுடைய கற்பனையை புகுத்துறாரு புதிய ஏற்பாடுகள்ல. இவருடைய கைவரிசை தான் அந்த புதிய ஏற்பாடுல இருக்கிறது எல்லாமே. இந்த முக்கடலுக்கு கடவுள் கொள்கை இருக்குது, அந்த நேரத்துல சில இடங்கள்ல என்ன செய்ய அந்த 3 கடவுள் அப்படிங்கிற கொள்கை இருந்திருக்குது, அதையும் சாதகமாக இவர் பயன்படுத்திக்கிட்டார். இப்போ கூட நமது பகுதியில இருக்குது. நம்ம இந்து மதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லுவாங்க. பொதுவாக வந்து இன்னொரு விஷயம் சக்தி சரஸ்வதி லட்சுமின்னு சொல்லுவாங்க. பண்டைய அரபியர்களிடத்துல இருந்துச்சு. பண்டைய அரபியர்களிடத்துல லாத் உஸ்ஸா மனாத் நமக்கு தெரியும்ல. முன்னாடி ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் காபத்துல்லா நிறைய சிலைகள் வந்து வழங்கப்பட்டது. காஃபிர்களாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் விசேஷமான சிலை என்ன அப்படின்னா லாத் உஸ்ஸா மனாத்து தான். இதில் 3 கடவுளுடைய கொள்கைகளாக இருந்தது. அப்போ முக்கடவுள் கொள்கையை இப்போ ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா இந்த பவுல் தான். ஆனால் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஈசா நபியை எப்படி ஈமான் கொள்ளணும், ஈசா நபியை எப்படி ஈமான் கொள்ளணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஒரு நீண்ட ஹதீஸுடைய தொடர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருத்தர் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க, அடியாராக இருக்கிறாங்க, ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்குகிறார், ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையினுடைய மகனாக இருக்கிறார், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றாங்க அடிமையினுடைய மகனாக இருக்கிறார்கள் என்று சாட்சி சொல்லணும். அதே மாதிரியா ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கிறாங்க, ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய ரூஹாக இருக்கிறார்கள் என்று சாட்சி சொல்லி, சொர்க்கம் என்பது இருக்கிறது என்று நம்பி, நரகம் இருக்கு என்பது ஒன்று இருக்கிறது என்று நம்பி யார் சாட்சி சொல்வாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, சொர்க்கத்தில் 8 வாசல் இருக்கு. சொர்க்கத்தில் 8 வாசல் இருக்குது. அதுல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவன் நாடிய வாசல்ல நுழைவிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல நமக்கு தெரிய வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, ஈசா நபி நம்ம எப்படி ஈமான் கொள்ளணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய அடிமைன்னு நம்ம ஈமான் கொள்ளணும். குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, சிறு பிராயத்தில் தொட்டில் குழந்தையில ஈசா நபி பேசும்போது சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் மரியம்ல ஈசா நபி பேசுனாங்க தொட்டில் குழந்தையா இருக்கும்போது. என்ன சொன்னாங்க தெரியுமா? கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப் வஜஅலனி நபியா. நான் அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொன்னாங்க, குர்ஆன்ல இருக்குது. நான் கடவுள்னு சொல்லல. ஆத்தானியல் கிதாப், எனக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்துருக்கிறான், என்னை நபியாக ஆக்குவான்னு சொன்னாங்க ஈசா நபி. இவ்வளவு ஆதாரங்கள் தெளிவாக குர்ஆனில் இருந்து கொண்டிருக்கிறது. முதலில் இயேசுவை வணங்கும் கிறிஸ்தவர்களுக்கு குர்ஆன் தரக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை என்ன தெரியுமா? இயேசுவை வணங்குறது அவருக்கு செய்யக்கூடிய மரியாதை கிடையாது, அவர் செய்யக்கூடிய ஒரு பெரிய பாவ செயல். ஏன்னா குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது, நாளைக்கு மறுமையில ஈசா நபி அல்லாஹ் கூப்பிட்டு இப்படி கேட்பானா. ஈசா நபிட்டு அல்லாஹ் இப்படி கேட்குறான், குர்ஆன்ல வருது. என்ன கேட்பான்? அந்த குல்தல் இன்னா சித்தஹதூனி மின்தூனி இலாஹைனி. ஈசாவே, என்னைய தவிர்த்துட்டு, அல்லாஹ் கேட்பான், என்னை தவிர்த்துட்டு உன்னையும் உன்னுடைய தாயை வணங்குவதற்கு நீங்க சொன்னீங்களான்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப ஈசா நபி சொல்லுவாங்களாம், பதறி போய், கால சுபஹானக், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், எனக்கு எப்படி அந்த அதிகாரம் இருக்குது? நான் எப்படி சொல்லுவேன் என்னை வணங்குங்கன்னு? எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. நான் அப்படி சொல்லியிருந்தேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும், என்னுடைய உள்ளத்துல உள்ளதப்பெல்லாம் நீ நன்கு அறிஞ்சவன் அப்படின்னு ஈசா நபி சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் நான் மக்கள்கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? அல்லாஹ்வே வணங்குங்கன்னு சொன்னேன். உங்களுடைய ரப்பாகவும் என்னுடைய ரப்பாகவும் இருக்கக்கூடிய அல்லாஹ்வே வணங்குங்கன்னு சொன்னேன். நான் போய் சொல்லல அல்லாஹ் அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க? ஈசா நபி நாளைக்கு மறுமையில சொல்லிடுவாங்களாம். அந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன் வசனத்துல சொல்லி காட்டுறான். இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு நாளைக்கு அவர்களுக்கே பாதகமாகக்கூடிய சூழ்நிலையும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போல ஒரு மிக முக்கியமான ஒரு கோட்பாடு, ஈசா நபி அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். குர்ஆன் அதை அப்பட்டமாக மறுக்கிறது. ஒமா கத்தலூஹு ஒமா சலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹ லஹும். ஈசா நபி அவர்களே அவர்கள் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை, அவரை போன்று ஒருவரை ஒப்பாக்கப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப என்னதான் நடந்துச்சு? ஈசா நபியை பற்றி குர்ஆன் சொல்கிறது, பல் ரஃபவுல்லாஹ இலை, அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? தன்னின் பக்கம் அவர்களை உயர்த்தி கொண்டான். இப்ப இந்த இடத்துல நமக்கு விளங்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி இருக்குது. ஈசா நபி நபியாக அனுப்பப்பட்டாங்க. அனுப்பப்பட்டதுக்கு பிறகு யூதர்கள் தான் இருந்தாங்க அந்த நேரத்தில். யூதர்கள்ட்ட எவ்வளோதான் மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க.
யூதர்கள் எப்படி இருந்தாங்கன்னு நிறைய ஊழல்களில் சிக்கி கொண்டிருந்தாங்க. யூத மத குருமார்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தன்னுடைய மதத்தின் பெயரால நிறைய புகுத்தல்களை ஏற்படுத்தியிருந்தாங்க, அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் ஈசா நபி தட்டி கேட்டாங்க யூத மத குருமார்களை. இப்போ யூதர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா எப்படியாவது ஈசா நபியை கொலை செய்திடணும் அப்படின்னு ஒரு சதி திட்டம் தீட்டினாங்க. ஈசா நபி எவ்வளவுதான் அற்புதத்தை எடுத்து காட்டினாங்க. யூதர்கள் நினைச்சிருந்தா நம்பி இருக்கலாம். அவங்களுடைய பிடிவாதம், ஈதனுடைய பொறாமை குணம், ஈதர்களுக்கு காலத்திற்கும் இந்த பொறாமை குணம் மாறவே மாறாதான். பொறாமை குணம் இருந்து கொண்டே இருக்குமா. ஆகையினால அவங்க ஏற்றுக்கொள்ளலை. கடைசி என்ன முடிவு செஞ்சாங்க, எப்படியாவது ஈசா நபியை கொலை செஞ்சிடணும். அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த அரசர் அவனிடத்துல நிறைய இல்லாது பொல்லாத சொல்லி எப்படியாவது ஈசா நபியை கொன்றுங்கன்னு சொல்லி உத்தரவை வாங்கி கொண்டு யூதர்கள் ஒரு கூட்டத்தில் என்ன செய்யறாங்க, ஈசா நபியை கொல்வதற்கு தயாராகிறார்கள். இந்த விஷயம் ஈசா நபிக்கு கிடைச்சிருக்கு. இந்த செய்தியை ஈசா நபி கிடைச்சதுக்கு பிறகு ஈசா நபி என்ன செய்யறாங்க அப்படின்னா அவருடைய தோழர்கள்ட்ட சொல்றாங்க. அவருடைய தோழர்கள் யார் அப்படின்னா ஹவாரின்னு சொல்லி சொல்லக்கூடிய 12 நபர்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்ட 12 நபர்கள் தோழர்கள். அப்ப சொல்லும் பொழுது வரலாற்றில் 2 விஷயம் எழுதுறாங்க, கருத்து வேறுபான 2 விஷயம். ஈசா நபி போய் அந்த 12 நபர்கள்ட்ட சொன்னாங்க, என்னைய போல ஒருத்தர் நீங்க உருமாற்றப்படுவீர்கள். அல்லாஹ் என்ன செய்வான், ஒருத்தர் உருமாற்றுவான். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் கொல்லப்படுவார்கள். கொல்லப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் சொர்க்கத்தில் போவாங்க, மிகப்பெரிய தியாகத்தின் விளைவாக சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு ஈசா நபி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஈசா நபியை யார் காட்டி கொடுத்தானோ அவனைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஈசா நபி தோற்றத்தில் மாற்றப்பட்டு யூதர்கள் என்ன செஞ்சாங்க, கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற வரலாறும் இருக்கிறது. இந்த 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வரலாறுங்கிற பார்க்கும்போது சில இந்த இடத்துல கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஈசா நபி சொன்ன பிரகாரமே தன்னுடைய தோழர்களில் ஒருத்தர் உருமாற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம், அல்லது யார் காட்டி கொடுக்க வந்தானோ அவனே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஈசா நபியுடைய தோற்றத்தை போன்று மாட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஆக மொத்தத்தில் ஈசா நபி என்ன செய்யப்படலை, கொலை செய்யப்படவில்லை. ஈசா நபி சிலுவையில் அறையப்படவில்லை. அப்போ அங்கே என்ன நடந்தது, அப்போ ஈசா நபியை போன்று இன்னொருத்தருக்கு உருவம் கொடுக்கப்பட்டது. அவனை என்ன செய்தார்கள், யூதர்கள் ஈசா நபி என்று நினைத்து அவர்களை கொலை செய்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இந்த விஷயம் யாருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழர்களுக்கு மட்டும்தான் தெரியும், யூதர்களுக்கு தெரியாது. அரைஞ்சது அவங்க ஈசா நபி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பொதுமக்களுக்கு தெரியாது, அரைஞ்சது ஈசா நபி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே என்ன செஞ்சாங்க, எல்லாரும் ஈசா நபி தான் சிலுவையில் அறையப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த நேரத்தில் ஒவ்வொரு கருத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதனுடைய விளைவுதான் பிற்காலத்திலே நிறைய பொய்களும் புரட்டுகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மதமாக உருவாகி இருக்கிறது. அந்த நேரத்தில் 3 பிரிவாக பிரிஞ்சாங்களா, வரலாறுல எழுதுறாங்க. ஒரு பிரிவினர் என்ன சொன்னாங்கன்னா அல்லாஹ் தான் என்ன செஞ்சிட்டான், வந்த இந்த உலகத்துக்கு வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டான், கடவுள் தான் மேலே போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஈமான் கொண்டிருக்காங்க. இதுவும் தவறானது. இவங்களுக்கு யாக்கூபியா என்று சொல்றாங்க. இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, இன்னொரு குழுவினர், இல்லை இறைவனுடைய மகன்தான் இறந்திருக்கிறார். இவங்க ஒரு பிரிவினராக போயிட்டாங்க. அடுத்து ஒரு பிரிவினர் கிடையாது, இது ஈசா நபி அவர்களை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், தன் புறத்தில் உயர்த்தி கொண்டான் என்று நம்பினார்கள். அவர்கள் தான் முஸ்லிம்களாக இருந்தார்கள். ஆக மொத்தத்தில் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பாதுகாப்பாக தன் பக்கம் உயர்த்தி கொண்டான். இந்த உயர்த்தி கொண்டதற்கு பிறகு அவர்களை போன்ற ஒரு ஒப்பானவர் என்ன செய்யப்பட்டது, சிலுவையில் அறையப்பட்டது. அந்த விஷயத்தை அந்த நேரத்தில் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். கியாமத் நாள் வரையும் அதனுடைய உண்மையை குர்ஆன் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முழு வரலாறை சரியாக உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை படித்தால் மட்டுமே தான் தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் இப்படி உயர்த்தியதற்கான காரணம் என்ன தெரியுமா, பின்னால் கியாமத்துடைய நெருக்கத்திலே அடையாளமாக இருப்பார்கள். குர்ஆன் சொல்கிறது. ஈசா நபியுடைய வரலாறுல அல்லாஹ் எதையும் விட்டு வைக்கல. அல்லாஹ் தன் உயர்த்தி கொண்டான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். வ இன்னஹு லிஇல்மிஸ் ஸாஅ, ஈசா நபி இருக்கிறாங்களே, நாளைக்கு கியாமத்தினுடைய அடையாளம் அவங்க இந்த உலகத்துக்கு மீண்டு வருவார்கள். எல்லாம் சொல்லியாச்சு, வழங்கியாச்சு. ஒருத்தர் சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க, இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம், நீங்கள் என்ன குர்ஆனில் சொல்கிறத நாங்கள் நம்ப முடியாது, நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொன்னால் அதுக்கு அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்கிறான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்ன நேரத்தில் அவங்க ஏற்றுக்கிறல. அப்போ நபியே நீங்கள் இதை ஏற்றுக்கிறல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனமாக சொல்லி காட்டுறான்.
இந்த சம்பவத்தை ஃபுல்லாக சொல்லிட்டு அல்லாஹ் முடியும் போது ஒரு வசனத்தில் சொல்கிறான், அல் ஹக்கு மிர் ரப்பிக் ஃபலா தக்கும் மினல் மும்தரீன். இது எல்லாமே உடைய ரப்பின் புறத்திலிருந்து வந்த சத்தியம், எல்லாமே உண்மை, சந்தேகம் கொள்ள வேண்டாம். அப்படி யாராவது சந்தேகம் கொண்டால், இப்போ சொன்ன விஷயத்தில் சந்தேகம் கொண்டால், குர்ஆனில் வரக்கூடிய விஷயத்தை சந்தேகித்தால், அல்லாஹ் ஜல்லஷானு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறான் வசனத்தின் மூலமாக, ஃபகுல் தஆலு நது அப்னாஅனா வ அப்னாஅக்கும் வ நிசாஅனா வ நிசாஅக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும் சும்ம நப்தஹில் ஃபனஜஅல் லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன். உங்களுடைய பிள்ளையும் கூப்பிடுங்க, எங்களுடைய பிள்ளையும் கூப்பிடுறோம். உங்களுடைய பெண்களையும் கூப்பிடுங்க, எங்களுடைய பெண்களையும் கூப்பிடுறோம். எல்லாரும் வருவோம், வந்து சத்தியம் பண்ணுவோம். அல்லாஹ்வுடைய லானத் என்ன செய்ய, யார் பொய்யர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய லானத் சாபம் அவர் மீது உண்டாவதாக என்று சொல்லுவோம். வாங்க நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானு நபிக்கு கட்டளை போடுறான். சத்தியமான விஷயம் இதுதான். யாரும் மறுப்பார்கள் ஆனால் அவங்கள்ட்ட இப்படித்தான் செய்யணும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக விளங்க வேண்டிய செய்தி என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசு பேரில் ஒற்றுமை இருக்குது. இயேசுன்னு சொன்னாலும் சரி, ஈசான்னு சொல்லி இது ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா இந்த ஒரு முக்கியமான கேள்வி வருது, 2 பேரும் ஒன்றா அப்படின்னு. 2 பேர் ஒன்று தான், பேரில் ஒன்று, அந்த நடந்த சம்பவங்கள் ஒன்று. கடைசி நேரத்தில் இறப்பதில் யார் இறந்ததுன்னு பார்க்கும்போது ஈசா நபின்னு சொல்லக்கூடிய இயேசு என்ன செய்யலை, இறக்கலை. இறந்ததுங்கிறது அவர்களை போன்று ஒரு உருவம் கொடுக்கப்பட்ட வேறொரு மனிதர். இதுதான் நம்முடைய கொள்கை. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உண்மையை சரியான முறை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை நம் அனைவருக்கும் நந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.